மண்ணும் நினைச்சது நடக்கும் ஏங்க நம்ம பிள்ளை சாப்பிட்டுருக்குமா? எந்திரிச்சிருப்பாளா? காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு கோலெல்லாம் போட்டு வழக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுன்னு சொன்னேன், செஞ்சிருப்பாளா? அதெல்லாம் நீ சொன்னதை கரெக்டா செஞ்சிருவா. சரி, மாப்பிள்ளையும் பொண்ணையும் இன்னைக்கு மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும்ல? ஆமாங்க. அவில கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு கார் தானே பிடிக்கணும். ஏங்க அதான் மாப்பிள்ளை வீட்டுல கார் இருக்குல்ல, அதுல கூட்டிட்டு வரக்கூடாதா? சி, என்ன நினைப்பாவ? அவி வீட்டு கார்லயே நம்ம கூட்டிட்டு வரணும். நம்ம இங்க இருந்து போவச்சுலயே ஒரு தனியா ஒரு கார் பிடிச்சு போவோம் டி. வரும்போது அதுலயே கூட்டிட்டு வந்துருவோம். சரிங்க. ஏங்க நீங்க போயிட்டு கறியெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா எல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிடலாம். அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உடனே சாப்பாடு போட்டுலாம்ல. பிறகு அவியில கொண்டு வீட்டுல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கறி எடுக்க உடையும், அது உடையும், இது உடையும்னா நல்லா இருக்காதுல்ல? ஆமா ஆமா, அதுவும் சரிதான். ஏம்மா நானும் வரட்டா? ஏடி நீ பள்ளியிடத்துக்கு போ அப்படின்னு சொன்னா போவியா? போற வா எங்க கூடயே. இருந்தாலும் உனக்கு நல்ல குசும்புமா. ஏட்டி மல்லிகுட்டி. ஏக்கா வாங்கக்கா. ஏக்கா நீங்க வருவீங்களோ வரமாட்டீங்களோங்கிற ஒரு சந்தேகத்திலே இருந்தே விட்டுடுங்க. ஏட்டி இன்னைக்கு பிள்ளைய மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும்ல, அதான் எதுவும் வேலை கிடக்கும். நீ ஒத்தையில இருந்து எப்படி செய்வா? அதான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தேன். ரொம்ப நல்லதா போச்சுக்கா. எத்தனை மணிக்கிட்ட பிள்ளைய கூட போறிய? நல்ல நேரம் 10:30க்கு மேல இருக்கு. அதுக்கு முன்னாடி இவ கறியெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்கன்னா சமைச்சு வச்சுட்டு போயிட்டு கூப்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் உடனே சாப்பாடு போடலாம்லக்கா, அப்படி யோசிச்சேன். ஏட்டி நீங்க எப்படியும் கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி வர்றதுக்குள்ள இங்க கறியெல்லாம் ஆறி போயிடும். ஆறி போன சாப்பாடா பிள்ளைகளுக்கு போடுவா. தரவு என்னக்கா செய்யறது? அவளை கூட்டி கொண்டு வீட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சா நல்லா இருக்காது பத்தியலா? ஏட்டி நீங்க போய் குடும்பமா போய் பிள்ளைய கூட்டிட்டு வாங்க, நாங்க எல்லாரும் சமைச்சு வைக்கோம் டி. என்னக்கா சொல்றிய? அதான் டி, இதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். உண்மையாவாக்கா? ஆமாட்டி, நீ பிள்ளைய போய் நிம்மதியா பாத்துட்டு வா. பாத்துட்டு கையோட கூட்டிட்டு வாங்க, நாங்க அதுக்குள்ள சமைச்சு ரெடி பண்ணி வைக்கோம். சரிக்கா. ஏட்டி அப்ப நான் போய் வண்டி பிடிச்சிட்டு வந்துடுறேன். 2 பேரும் கிளம்பிருங்க. சரிங்க. மெயிலேக்கா கறி என்னெல்லாம் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா எடுத்துட்டு வந்துருவேன். ஏட்டி சுவானியாளுக்கு என்ன பிடிக்கும்? ஐயேக்கா மாப்பிளைக்கு என்ன பிடிக்கும் தானே வாங்கி செய்யணும். இது நல்ல கதையா இருக்க. மாப்பிள்ளை வீட்டுல மாப்பிளைக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் செய்வாவே. பொண்ணு வீட்லயும் மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் செஞ்சேன்னா அப்போ பொண்ணுக்கு பிடிச்சதை எங்கே தான் செய்வியே சொல்லுங்க பாப்போம். புகுந்த வீட்டில் என்னன்னா என் பையனுக்கு எது பிடிக்குமோ அதுவே செஞ்சு போடுன்னு மாமியார் சொல்லும். பிறந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையோட வந்தா மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்குதோ பார்த்து பார்த்து செஞ்சு போடுவியே. கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு யாருக்கும் தெரியாம போயிடும். அதனால மல்லிக்குட்டி நம்ம சோனிக்கு என்ன பிடிக்குதோ அதையே செய்வோம். சரிக்கா. மாப்பிள்ளை எதுவும் கோச்சிட மாட்டாரா? அட மாப்பிள்ளை தங்கமான பையன், மாப்பிள்ளைக்கு பிடிச்சதையும் செஞ்சு வச்சிருவோம். என்ன நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஆடு மாடு கோழி நண்டு நரா இரா புறா எதெல்லாம் இருக்கோ அவ்வளத்தையும் ஒரு கிலோ அள்ளிட்டு வாங்க. சரிக்கா. ஏட்டி நீ அப்பா வரதுக்குள்ள கிளம்பி இருப்போம். சரிம்மா. டிக்கா ஒத்தையில நினை பாப்பிய? ஏட்டி அதான் நம்ம குரூப் வர சொல்லிருக்கேன், நாங்க செஞ்சு வச்சிருவோம் டி. நீ எந்த கவலையும் எல்லாம் போயிட்டு வா. சரிக்கா. நீங்க இப்படி ஒரு உதவி பண்ணுவீன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலக்கா. கல்யாணம் முடிஞ்சதை எங்க வேலையை நாங்க பாத்துட்டு போயிருவோம் நினைச்சியாட்டி? அப்படி இல்ல, இருந்தாலும் கல்யாணத்தை போய் எவ்வளவு உதவி பண்ணினீங்க. ஏட்டி சுவாணி நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம பிள்ளைக்கு செய்யாம வரவு என்ன செய்யறது சொல்லு. அம்மா காலையில எழுந்திரிச்சு போன் பண்ணலாட்டி? இல்லக்கா அவகிட்ட போன் கிடையாது பத்தியலா. ஐயோ போன் என்ன வாங்கி கொடுக்கலையோ? ஐயோ மாப்பிள்ள வாங்கி தரேன்னு தான் சொல்லுதாரு. இவதான் நான் படிக்கணும் எனக்கு வேண்டாம் இப்போதைக்குன்னு சொல்லி வச்சிருக்கா. சரி சரி. எல்லாம் சொல்லி கொடுத்துதான் வந்தேன். காலையில முழிச்சுன்னா நல்லா குளிச்சுட்டு வாசல் தேய்ச்சி கோலெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வழக்கெல்லாம் பத்தி வையுமான்னு செஞ்சாலும் என்னதோ தெரியல. அதெல்லாம் செஞ்சிருப்பாட்டி. சுவாணி நல்ல தெளிவான பிள்ளை தானே. எந்த தானே சந்தோஷமா இருந்தாலும் என்னதோ தெரியல. பாட்டி எனக்கு வெக்கமா வருது. ஐயே உங்களுக்கு என்னத்துக்கு வெக்கமா வருது? இக்க இதை நான் ஒரு பெத்த தாயா இருந்துட்டு என் பிள்ளைகிட்ட நான் கேட்க முடியாது பத்தியலா. அவ வீட்டுக்கு விருந்துக்கு வருவா பத்தியலாக்கா, அப்ப நீங்க நைஸா கேப்பியலா? ஏட்டி இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போறோம் சொல்லு. அதுக்கு இல்லக்கா, வாழ போன இடத்துல நம்ம பிள்ளை சந்தோஷமா இருக்குன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. அப்படி சொல்றியா? ஏட்டி பிள்ளை முகத்தை வச்சே அந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கா இல்லாட்டி மனசுல எதுவும் வருத்தம் இருக்கானே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம சுவாணி வீட்டுக்கு வரட்டு. சரிக்கா. எங்க முட்டை கண்ணை போட்டு முழிக்காதியே, நான் சொல்றது அப்படியே எழுதுங்க. வந்து தாய் மாமே பேரு தானே போடணும். என் தம்பி பேரு எழுதிடுங்க. சொல்லுமா. என்னத்த சொல்லணும்? என் தம்பி பேர் எழுதுங்க. அதான் பேர் சொல்லுமா. சரியா போச்சு போ. என் தம்பி பேர் உங்களுக்கு தெரியாது? தெரியுமா, இருந்தாலும் ஏதாவது அடமொழி பேரு பின்மொழி பேரு படமொழி பேரெல்லாம் வச்சிருப்பியல்ல, அதெல்லாம் சேர்த்து சொல்லு. கடவுளே உங்களை வச்சுக்கிட்டு நான் சொல்றதை அப்படியே எழுதுங்க, அது மட்டும் போதும். தாய் மாமன் அத்தை அப்படின்னு போட்டு கீழே என் தம்பி பேரு சிவராமன், பொண்டாட்டி பேர் சிந்தாமணி, ஆமா கோவை அப்படி போட்டு விட்டுருங்க. அதுக்கு கீழே பிசினஸ் மேன் போட்டு விட்டுருங்க. ஆமா சரி. அப்புறம் மாமன்மார்கள் அத்தைமார்கள்னு போட்டு நம்ம ராமசாமி குப்புசாமி அப்புறம் யாரு ஜெயராஜ் பால்ராஜ் அப்புறம் தேவராசா, ஆமா இவிய பேர்லாம் எழுதி விட்டுருங்க. சரிம்மா. இப்போ அவியெல்லாம் எந்தெந்த ஊர்ல இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, அது பேருக்கு நேராவே அவிய மனைவி பேரை போட்டு ஊர் பேரை போட்டு விட்டுருங்க. அவ்வளவுதான். அதுக்கு கீழே பெரியப்பா பெரியம்மா. பெரியப்பா யாரெல்லாம் இருக்கா? பாஸ்கர் பேரு, அப்புறம் அதுக்கு கீழே முருகேசன், ஆமா அதுக்கப்புறம் கீழே லிங்ககுமாரி. சரி.
அப்படி அவிய பேர் எழுதி அதுக்கு நேரம் ஊர் பேரை போட்டு விட்டுருங்க அவ்வளோதான். அப்புறம் வந்து சித்தப்பா சித்தி அப்படின்னு போட்டு டேனியலு, அதுக்கப்புறம் யார் இருக்கா, ஆனந்த், ரமேஷ், வேற யார் இருக்கா, சுபாஷ், ஆமாம் கணேசன், வேற ஜெகனு, அப்புறம் யார் இருக்கா, நவீன், அப்புறம் விக்னேஷ், அப்புறம் வேற யாரு, கவின், ஆமாம் சிவசங்கர், அப்புறம் உதயகுமார், ஆமாம் இவ்வளோ பேரை போட்டு விட்டுருங்க. மீனாட்சி லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்க. எங்க என்ன பண்றது, அப்போ இவன் பேரை போட்டா அவன் பேர் வரல, அவன் பேரை போட்டா இவன் பேர் வரலன்னு அவ்வளோ வெட்டுக்குத்துல வந்து நின்று விடுவானுவோ. அது எதுக்கு, அதனால எல்லா பேரையும் போட்டு விட்டுருவோம். சரிம்மா. அப்புறம் கீழே வந்து அண்ணன் தம்பி பேரு, ஆமா நம்ம பாபு, அவன் தானே பாபு, வேற யாரு உதயகுமார், ஆமா தர்மராஜ், வேற யாரு இருக்கா, யோசிங்க யாரு பேரையும் விட்டுறக்கூடாது. நம்ம அன்பு, ஆமா அதுக்கப்புறம் செல்வம், வேற யாரு, நம்ம ரவி, மீனாட்சி குணா, நம்ம குணா, அப்புறம் யாரு, அப்படி அவ்வளோதான் நினைக்கேன். அதுக்கு கீழே குட்டீஸ் பாருங்க. குட்டீஸ்ல யாரு, நம்ம கவி செல்வன், அப்புறம் பிரியங்கா, நம்ம புகழ், ஆமா நம்ம கௌரவ குட்டி, வேற யாருக்கா பிரேமு, வேற வினித்து பிருத்திவனு, ஆமா இவ்வளோ தான் குட்டீஸு. அப்புறம் அதுக்கு கீழே வந்து உற்றார் உறவினர் அனைவரும் வருக வந்து மணமக்களை வாழ்த்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படி எழுதி விட்டுருங்க அவ்வளோதான். சரிம்மா. எல்லார் பேரையும் மறக்காம சொல்லிட்டல்ல. நான் சொன்னது இருக்கட்டும், நீங்க ஒன்னும் எழுதின மாதிரி இல்ல. அதெல்லாம் எழுதிட்டேமா. சரி எங்க யாரு பேரையும் விட்டுறக்கூடாது. அம்மா பிறகு மன கஷ்டமாயி போயிடும். என்ன எப்ப எந்திரிச்சு வந்தா? இப்போதாம்மா. சரிண்ணா இரு, நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன இருந்தாலும் நம்ம கோகிலாவை அடிச்சிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டோம். ஆனா அவ அதெல்லாம் மனசுல வச்சுக்காம காஃபி எடுத்துட்டு வரேன்ட்டு போறா. வாமா. இந்தண்ணா. கோகிலா ரொம்ப சாரினம்மா. ஏண்ணா? இல்ல ராத்திரி எல்லாரும் முன்னாடியும் உன்னைய அடிச்சிட்டேன், அதான். பரவாயில்லண்ணா, நீ தானே எனக்கு அப்பாவுக்கு அடுத்து அந்த ஸ்தானத்துல நீ தானேண்ணா இருக்கா. உன் மேல கோவப்பட்டு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லு. நான் தாம்மா உன்னை புரிஞ்சுக்காம அடிச்சிட்டேன், என்னைய மன்னிச்சிருமா. பரவாயில்லண்ணா, நான் அதை அப்பவே மறந்துட்டேன். காஃபி குடிண்ணா. சரிம்மா. குட் மார்னிங்ண்ணா. குட் மார்னிங் செல்விமா. அக்கா குட் மார்னிங் செல்வி. குட் மார்னிங்க்கா. என்ன இது ஆச்சரியமா இருக்கு? ஏண்ணா? இல்ல நேத்து தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா இருந்த மாதிரி இருந்தீங்க, இன்னைக்கு என்னன்னா எதுவுமே நடக்காத மாதிரியே இருக்கீங்க. இல்லண்ணா யோசிச்சு பார்த்தேன், என் மேல தானே தப்பு. செல்வி உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டாமா? வேண்டாக்கா. செல்விமா என்னாச்சு? மாப்பிள்ளை கல்யாணத்துக்கும் வரல, ஃபோன் எதுவும் பண்ணாரா? இப்பதானே அவர்கிட்ட பேசினேன், வர வழியில காரு பிரேக் டவுன் ஆயிருச்சாமா. ஐயோ, நமக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா கார் அனுப்பியிருப்போம்ல. அதானே நானும் அதானே சொன்னேன், ஏதோ ஃபாரஸ்ட் ஏரியாவில் பிரேக் டவுன் ஆயிருச்சாமா, சிக்னலும் கிடைக்கல அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் என்னாச்சுமா? இப்ப ரெடி பண்ணிட்டாவளா எப்படி? இல்லண்ணா, நேற்று நைட்டு அதே இடத்துல தான் இருந்திருக்காவ. ஐயோ. அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் ரவுண்ட்ஸ்க்கு வருவாங்களாம், அப்போ பார்த்து ஹெல்ப் பண்ணியிருப்பாவோ போல. நல்லதா போச்சு. இப்போ வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாவண்ணா, இன்னும் 2 மணி நேரத்தில் வந்துருவேன் அவன். சரிம்மா, பார்த்து பத்திரமா வர சொல்லு. சரிங்கண்ணா. என்ன சிவா இன்னும் வரலையோ? ஆமாம்மா. என்ன இது மணி 9:30, 2 பேரும் என்ன வெளியே வரலையாட்டிருக்கு. நீ போய் கொஞ்சம் கதவு தட்டிட்டு வரியாம்மா? சரிண்ணா. செல்வி நீ போறியாம்மா? இல்லக்கா நீங்களே போங்க. இனிமேதானே என் ஆட்டத்தை பார்க்க போறிய. நான் நல்லவளா மாறிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியலா? அது எப்படி? என் உரிமையை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? என்ன நீ என்னை எல்லாரும் முன்னாடியும் கை நீட்டி அடிச்சது பெரிய தப்பு, அதை நான் மன்னிக்கவே மாட்டேன். இதுக்காகவே நான் உன்னைய பழி வாங்காம நான் போகவும் மாட்டேன். இந்த கோகிலா யாருன்னு நீ என்ன கொஞ்ச நாள்லயே பாப்ப. சிவா 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 சிவா. என்ன அத்தை கூப்பிடுறாங்க? என்னது மணி 9? ஷோ கடவுளே, வீட்டில் இருக்க எல்லாரும் முழிச்சிருப்பாங்க. உறக்கத்தை பத்தியா? மணி 9 ஆனது கூட தெரியாம அந்த அளவுக்கு உறக்கம் கேக்கு. பாப்பு கொஞ்சம் ரொமான்டிக்கா எழுப்புவோம். லூசு இதுக்கிட்டி கத்துன? என்ன பண்ணீங்க இப்போ? ஏன் பாப்பு? சொல்லுங்க. கிஸ் பண்ணி. பாப்பு மெதுவா, வெளியே அத்தை நிக்கிறாங்க, நீ கத்தியே காட்டி கொடுத்துருவ போல. இதுக்கு தான் நான் நைட்டே சொன்னேன் அப்பா ரூம்ல போய் படுத்துக்கிடுறேன்னு. நீ தான் இல்ல இங்கே படுங்க, ஒரே ரூம்ல கட்டுப்பாடா இருக்கலான்னு படுக்க வச்ச. இப்ப என்னன்னா கிஸ் பண்ணா கத்துற. பிறகு கத்த மாட்டாங்களா? போங்க சிவா, நான் ஏதோ பயந்துட்டேன். லூசு. சரி வா. எங்க? பக்கத்துல வாட்டி. டியா? ஆமாட்டி பக்கத்துல வா. எதுக்கு? வா சொல்றேன். நீ வரியா இல்ல நான் வரட்டுமா? இல்ல நானே வரேன். பாப்பு நான் எப்பயுமே கண்ணு முடிச்சு பார்க்கும்போது நீ இருக்கணும் சரியா? உன்னைத்தில கிஸ் பண்ணிட்டு தான் நான் அப்புறம் எந்திரிப்பேன் சரியா? போங்க சிவா, எனக்கு வெக்கமா இருக்கு. இதுல வெக்கப்பட என்னமா இருக்கு? இப்பதான் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. சிவா
எவ்வளவு நேரம்டா தூங்குவீங்க? ஐயோ, அத்தை வெளியே நிக்கிறதையும் மறந்துட்டேன். பாப்பு, நீ போய் கதவை திற சரியா? நானா? பிறவென்ன நானா கதவை திறக்க முடியும்? நீ தான் போகணும். ஏன் இதெல்லாம் சினிமாவில் பார்த்தது இல்லையா? எப்பவுமே பொண்ணுங்க தான் கதவை திறப்பாங்க. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாப்பு, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ போய் கதவை தர. சரி சிவா. ஐயோ ஐயோ, டே சிவா, நீயாடா இப்படியெல்லாம் நடந்துக்கிடுறது? என்னடா இது, இந்த பொண்ணையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி இருந்தேன். இப்ப என்ன நான் இப்படி ரொமான்ஸ் பண்றேன்? கடவுளே கடவுளே. என்ன கதவு திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? இல்லம்மா, அசந்து தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? சீ, இன்னும் குளிக்கவே இல்லையா? இல்லம்மா, இப்பதான் எந்திரிச்சேன். ஏன் உங்க அம்மா உனக்கு இதெல்லாம் சொல்லி தரலையோ? காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்கணும்னு சொல்லி தரலையா? இங்க என்னன்னா பொண்ணு நம்ம தான் வந்து எழுப்போன்னு இருக்கு. அப்படி என்ன உறக்கம்? இல்லம்மா, ரிசப்ஷன்ல நின்றுட்டு இருந்தது, காலெல்லாம் ஒரே வலிச்சுதான், அதான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். சரி, இவ்வளவு நேரம் நின்று கதவு தட்டிட்டு இருக்கேன், அப்பவுமா சத்தம் கேட்கல? கேட்டுச்சுமா. அப்புறம் ஏன் வந்து திறக்கல? சிவா பேசிட்டு இருந்தாரு. நல்லா பேசுனீங்க. மணி 9 ஆக போகுது. இதுதான் உங்க அம்மா உன்னைய வளர்த்த லட்சணமா? சீக்கிரம் குளிச்சுட்டு கீழே வாங்க. சரிங்கம்மா. இங்க பாரு, நமக்கு தான் மாமியார் இல்லையே, நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம், நம்ம நல்லா ஆட்டம் போடலான்னு மட்டும் நினைக்காத. யாரா இருந்தாலும் அந்த கோகிலாக்கு பதில் சொல்லி தான் ஆகணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. போ, சீக்கிரம் குளிச்சுட்டு கீழே வா. வந்து சமையல் பண்ணு. சமையலா? ஆமா, சமைக்க தெரியாதுமா. சாப்பிட தெரியுமா? இன்னைக்கு நீ தான் சமையல் பண்ணணும். இன்னைக்கு மட்டும் இல்ல, இனி எப்பவும் நீ தான் சமையல் பண்ணணும். போ, சீக்கிரம் வா. இனிமே தானே இந்த கோகில ஆட்டத்தை பார்க்க போறீங்க. அவ்வளவு சீக்கிரம் நான் மாறிடுவேனா?